God. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கும்பிட்டா திரும்பி கும்பிடணும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நாளிலும் கூட உங்களோடு நின்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கிருபை பாராட்டின தேவாதி தேவனுக்கும் என்னை அன்போடு கூட அழைத்து இந்த ஆராதனையை பயன்படுத்துகிற கனத்துக்குரிய ஐபிஏ திருச்சபையினுடைய கிணத்து கடவுனுடைய தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் ஜெயராஜ் ஐயா அவர்களுக்காக, குடும்பத்திற்காக அவர்கள் பாராட்டின அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக பாஸ்டர் பிலிப் அவருடைய துணைவியார் என் இதயத்துக்கு ஏற்றவர்கள், அவர்களுக்காக எனக்கு முதல் ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட என்னிலும் வல்லவராயிருக்கிற பாஸ்டர் பிரதாப் அவர்களுக்காக, அவருடைய துணைவியாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கும் வேத புத்தகத்தில் 66 புத்தகத்தில் மிகவும் ஒரு பிடித்த புத்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கை. அடிக்கடி நான் வாசிப்பது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம். ஒரு நிறைவு பெறாத ஒரு புத்தகம். 28ஆம் அதிகாரம் ஆக்ஸ் 28ஓட அந்த புத்தகத்தினுடைய கடைசி நிறைவு பெறாது. நீங்களும் நானும் தான் அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. எடுத்து ஒரு வாசிக்கலாம். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். 16 வாசிக்க கேட்போம். ஆக்ஸ் சாப்டர் 17 சாப்டர் வேர் 16 வாசிங்க. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்த பொழுது அந்த பட்டணம் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து. நன்றி ஐயா, நன்றாய் கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இன்றைக்கு உங்களோடு நான் பேச தேவன் கிருபை தந்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் சவுலா இருந்த நாட்களிலே இதே ஒரு வைராக்கியத்தோடு அவர் சபையை துன்பப்படுத்தினவர். அவர் வீடுகள் தோறும் ஸ்திரீகளையும் பெண்களையும் இழுத்து கொண்டு சிறைச்சாலையில் வைத்தவர். இந்த பவுலுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வருகிறது. அது என்ன வைராக்கியம் என்று சொன்னால், அத்தேனே பட்டணத்திலே அவர் காத்து கொண்டிருக்கையில், தீமோத்தேயுவுக்காக ஷீலாவுக்காக அவர் காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே வைராக்கியம் அடைந்து. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 விதமான வைராக்கியங்கள் இருக்கிறது. ஒன்று மாமிச வைராக்கியம், இன்னொன்று ஆவிக்குரிய வைராக்கியம். மாமிச வைராக்கியம், மாமியார் மருமகள் பேச மாட்டார்கள், தகப்பனார் பிள்ளை பேச மாட்டார்கள், கணவன் மனைவி பேச மாட்டார்கள். இது மாமிசத்தில் பல வைராக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கிறது. என்னவென்றால், ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து. அல்லேலூயா. நான் ஒரு பூர்வீக இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். பிறப்பிலும் கிறிஸ்தவன் அல்ல, வளர்ப்பிலும் கிறிஸ்தவன் அல்ல, பாதியில் வந்த கிறிஸ்தவன். பாதியில் வந்தபடியினால் கூட இந்த இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டபடினால், இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக இன்றைக்கு வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் இந்த வைராக்கியத்தை குறித்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். என்னுடைய அப்பா ஒரு பூர்வீக இந்து குடும்பத்தில் என்னை பிறந்து வளர்ந்து அப்படிப்பட்ட காரியத்தில் என்னை வளர்க்கப்பட்டபடினால் எனக்கு இந்த பைபிளை குறித்து, இயேசுநாதரை குறித்து, சண்டே ஸ்கூல் குறித்து, வாலிபர் கூட்டத்தை குறித்து எனக்கு தெரியாது. நான் கண்டதெல்லாம் எங்கள் அப்பா முதலாய் என்னை மொட்டை அடிக்க கொண்டு போனார் திருச்செந்தூருக்கு. கொஞ்சம் 3 மாதத்தில் முடிமலைக்கும் திருப்பதி கொண்டு போவார். அடுத்த 3 மாதம் திருத்தணி, அடுத்த 3 மாதம் பழனி. இப்படி தான் போய் எங்கள் அப்பா ஒரு முரு பக்தராக இருந்தபடினால் முருகராக பார்த்து கூட்டு போவார். அங்கங்கே போய் கூட்டு போயிட்டு இப்படி தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கை, எந்தெந்த ஊரில் எந்தெந்த பிரசாதம் ஃபேமஸ்ன்னு கேட்டால் சொல்லுவேன். அப்படி தான் என்னுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த இயேசுவை என் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையில் ரட்சிக்கப்பட்டு 13 ஆண்டுகள் நான் விசுவாசியாக இருக்கும் பொழுது என்னை கர்த்தருக்குள் வைராக்கியமாய் வளர்த்தார்கள். என்னுடைய சாட்சி மிகப்பெரிய சாட்சி. தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி போகிற இடத்துல வளநாடு என்ற ஒரு இடம் இருக்கிறது. அதுக்குள்ளே சீவலப்பேரி என்றதான ஒரு இடத்துல தான் என்னுடைய குலதெய்வம்.
பெரிய சாட்சி, என்னுடைய சாட்சியை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஏஞ்சல் டிவியில் போய் கர்த்தர் நல்லவர் பாஸ்டர் மேஷாக் ராஜா என்று அடித்தால் அதில் வரும் என்னுடைய முழு சாட்சியும், என்னுடைய பிள்ளைகளை குறித்து, என்னை குறித்து, குடும்பத்தை குறித்து. அப்படிப்பட்ட ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து நின்று வளர்ந்தவன் இன்றைக்கு உங்களோடு கூட நின்று வைராக்கியமாய் பேசுகிறேன் என்று சொன்னால் இது மாமிச வைராக்கியம் அல்ல, ஆவிக்குரிய வைராக்கியத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம் மறுபடியும் அந்த வசனத்தை. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு, நன்றாய் கவனியுங்கள், ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கிணத்து கடவுளே கர்த்தர் வைராக்கியமாய் ஒரு மனிதனை கொண்டு வந்தார். தூத்துக்குடியிலே பிறந்து வளர்ந்து தூத்துக்குடியில் இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வைராக்கியமா இந்த கிணத்து கடவுக்கு கொண்டு வந்தார். இந்த வைராக்கியம் உள்ள தேவ மனுஷன் வந்து அந்த பட்டணத்தை சுற்றி பார்த்தார். அந்த பட்டணம் எப்படி இருந்தது என்றால் விக்கிரங்களாலே நிறைந்திருப்பதை கண்டு தன் ஆவியிலே வைராக்கியம் அடைந்து, வாசிங்க பார்க்கலாம் 19ஆம் வசனத்தை. அவர்கள் மார்க்ஸ் மேடையிலே அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்ன என்று அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். வெரி குட். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். ஓகே. அந்த அத்தேன பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையிலே நடுவிலே நின்று, அத்தேனரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். வெரி குட். எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே அறிவிக்க 35 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வைராக்கியம் உள்ள தேவ மனுஷன் வந்தார். அல்லேலூயா. அவரையே நான் அறிவிக்க வந்தேன். இந்த பவுலுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை பாருங்க. அங்கே தீமேத்துக்காக ஷீலாவுக்காக நின்று கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அந்த அத்தேனே பட்டணத்தில் வந்து ஜஸ்ட் அவங்க வருவார்கள் என்று காத்து கொண்டிருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த பட்டணம் எப்படி இருக்கிறது என்றால் விக்கிரங்களால் நிறைந்திருப்பதையெல்லாம் பார்த்த பிறகு அவர் ஆவியிலே ஒரு வைராக்கியம் அடைகிறார். அங்கே போகிறார். ஒரு மார்ஸ் மேடை நின்று கொண்டிருக்கிற இந்த மேடை போல ஒரு மேடை நிற்கிறது. அந்த மேடையில் நின்று கொண்டு அவர் அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற தேவனை உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை பார்க்கிறேன். மிக அழகான வார்த்தை பாருங்க. அந்த 23ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் ஆராதனைக்குரியெல்லாம் நான் சுற்றி பார்த்த பொழுது அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, காலம் கடைசியா இருக்கிறது. ஆண்டுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடினால் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் வைராக்கியமாய் கர்த்தருக்காய் எழும்ப வேண்டும். ஏதோ வந்தோம், இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், ஏதோ ஒன்று நாம் சாதித்து விட்டோம், படித்து விட்டோம், வேலை செய்தோம் என்று போவதல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா போறதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும், தேவனுக்காக வைராக்கியமா எழும்ப வேண்டும். கர்த்தருடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நல்ல நாட்களுக்காக நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்த, ஆண்டவரே இந்த நாட்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் எப்படி இந்த பவுலுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை தான் கர்த்தர் இன்றைக்கு ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு என் செய்தியினுடைய தலைப்பு, இந்த வேதத்தில் எப்படிப்பட்ட வைராக்கியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு 3 விதமான வைராக்கியத்தை குறித்து உங்களோடு பேச போகிறேன். அடுத்த ஒரு 20 நிமிடத்தில் என் செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முடியுமானால் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு மனிதனுடைய பேச்சை நாங்கள் கேட்க வரலப்பா, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணினது, உம்முடைய வார்த்தை பெண்மான்களை ஈனும்படி செய்தது. உம்முடைய மெல்லிய சத்தத்திற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அப்படியே 2 கரங்களையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. நான் ஒரு அப்ரோஜனமற்ற ஊழியக்காரனப்பா, என் கடமையை மாத்திரம் நான் செய்ய வந்திருக்கிறேன். இந்த இடத்துல சுயமோ திறமையோ தாளந்தோ சொந்த பலனோ வெளிப்படாதபடி தேவன் கொண்டு வந்த நோக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னைக்கு மார்ஸ் மேடையில் நின்று அத்தேனே பட்டணத்தில் ஆவியிலே வைராக்கியமாய்
அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறவர்கள் அறிவிக்க வந்தேன் என்ற ஒரு ஆவியில வைராக்கியத்தோடு நின்று கொண்டிருந்த பவுலை இன்றைக்கு உங்களோடு கூட, அன்பு பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்கா நன்றி. ஸ்தல போதகர் ஐயாவுக்கு அம்மாவுக்காய் கொடுத்த 3 பிள்ளைகள், மருமகன், பேரப்பிள்ளைகள், மருமகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரமோடு கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் செய்தியினுடைய தலைப்பு, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 3 விதமான வைராக்கியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம். முதலாவதாக புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 6, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நிறைய வசனங்கள் சொல்ல நேரமில்லை, முக்கியமான வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி கடந்து செல்கிறேன். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த பொழுதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. நம்பர் 1, தானியேல். தரியு ராஜா கட்டளை பிறப்பிக்கிறார், 30 நாளைக்கு என்னை தவிர வேற யாரையாவது வணங்கினார் அவர்களை சிங்க கபியிலே போட வேண்டும் என்று சொல்லி தரியு ராஜா கட்டளை பிறப்பிக்கிறார். பல வசனங்கள் இருக்கிறது, எடுத்து சொல்ல நேரமில்லை. நன்றாய் கவனிங்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே சில நாட்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்பாக மதமாற்ற தடை சட்டம் வந்தது. இன்றைக்கும் இந்தியாவில் 8 மாநிலத்தில் மதமாற்ற தடை சட்டங்கள் இருக்கிறது. சில நேரத்தில் சட்டங்களை ஏற்றிவிட்டால் அந்த சட்டத்தை மதிக்க வேண்டும். ஒரு மாவட்ட ஆட்சியரோ அல்லது முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ ஒரு சட்டத்தை போட்டால் அந்த சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும். ஆனால் இங்கே ஒரு சட்டம் வருகிறது, 30 நாளைக்கு என்னை தவிர வேற ஒருவரையும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. மீறி வணங்கினால், ஆனால் வசனம் சொல்லுகிறது தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை. தானியேலுடைய வாழ்க்கையில நம்பர் 1 ஜெபிப்பதில் வைராக்கியமா இருந்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தில் வைராக்கியமா இருக்க வேண்டும். ஆரம்பம் நன்றாய் இருந்தது. வசனம் சொல்லுகிறது, நன்றாய் ஓடினீர்களே, உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஜெபம் நன்றாய் இருந்தது. காலை ஜெபம், அதிகாலை ஜெபம், குடும்ப ஜெபம் எல்லாம் இருந்தது. ஆனால் போக 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 வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபங்கள் குறைந்து விட்டது. ஜெபிக்க நேரம் இல்லை, பிஸியா ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவதற்கு நேரமில்லை, குடும்பமா ஜெபிப்பதற்கு நேரமில்லை. ஆனால் தானியேலுக்கு தெரியும், எனக்கு சிங்ககவி வந்தாலும் சிங்கத்திலே கர்த்தர் தாமே கூட இருந்து வாயை கட்டுவதற்கு ஒரு தூதனை அனுப்புவார் என்று சொல்லி தானியேலுக்கு தெரிந்திருந்து வசனம் சொல்லுகிறது, ஆம் செய்து வந்தபடியே. நோ காம்ப்ரிமேஷன். பிரேயருக்கு நோ காம்ப்ரிமேஷன். சர்ச்சில் பிரேயர் வச்சா இன்னைக்கு வர்றதில்லை, அதிகாலை ஜெபத்தில் வர்றதில்லை. ஜனங்களுக்கு தாகங்கள் குறைந்து விட்டது, பாரங்கள் குறைந்து விட்டது. ஆனால் இந்த தானியேலுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது, தான் முன்பு செய்து வந்தபடியே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கிறதா? அந்த ஜெபிக்கிற வைராக்கியங்கள் எப்படி இருக்கிறது? மணிக்கணக்கா ஜெபித்தோமே, இரவெல்லாம் ஜெபித்தோமே, இரவு ஜெபங்களுக்கு இன்னைக்கு கூட்டங்கள் குறைந்து விட்டது. ஜெபிப்பதற்கு மக்கள் வருவதில்லை. ஜெபிக்கிற மனிதன் தான் ஜெயத்தை பெற முடியும். மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு உங்களுடைய போதகருக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஜெபமும் தாழ்மையும் தான். இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணமே தாழ்மையும் ஜெபம் தான். அதை உள்ள தேவ மனுஷனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஐயாவை தெரியாது, நேற்று இரவு தான் உங்கள் ஐயாவை நான் பார்த்தேன். என் இதயத்துக்கு ஏற்ற பிலிப்பு தான் எனக்கு தெரியும், அவருடைய துணைவியாரை தான் நான் பார்த்துருக்கிறேன். பாஸ்டர் பிலிப்பையும் பார்த்ததில்லை, அம்மாவை பார்த்து நேற்று இரவு தான் இவர்களெல்லாம் பார்த்தேன். ஆனால் தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், நீங்களும் உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஜெபிப்பதில் நீங்கள் வைராக்கியமா இருந்து ஒரு நாள் இந்த ஜெபத்துக்கு நோ காம்ப்ரிமேஷன். நோ காம்ப்ரிமேஷன். 1960ஆம் ஆண்டுகளில் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையை ஸ்தாபித்ததான தேவ மனுஷன், காலம் சென்ற சுந்தரமையா அவர்கள் ஒரு நல்ல ஜெபிக்கிற மனுஷன். 1989ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி அவர் மரித்து விட்டார். அவருடைய மரணத்தை சென்னையிலே வைத்திருந்தார்கள். அவர் மரணத்திற்கு அநேக ஊழியர்கள் போனார்கள். அப்பொழுது எனக்கு தெரியாது, நான் ரட்சிக்கப்படவில்லை, எனக்கு தெரியாது.
ஆனால் அவருடைய மரணத்துக்கு போனவர்கள் சொன்னார்கள், அவரை ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள அவர் கட்டியிருந்த வேஷ்டியை தூக்கி முழங்கால் வரைக்கும் தூக்கி வைத்திருந்தார்களாம். இந்த முழங்காலுடைய தழும்புகளை வந்து ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள அவருடைய வேஷ்டியை தூக்கி வைத்தார்கள். வந்த ஜனங்கள் எல்லாம் 2 முழங்காலுடைய பாதங்களில் இருக்கிற காயங்களை பார்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய முழங்கால்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய முழங்கால்களை பார்க்க முடியுமா? மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் வைராக்கியமா இருக்கணுங்க. இன்னைக்கு நமக்கு ஜெபிக்கையே நேரம் இல்லை. ஊழியத்தில் பிஸி, வாழ்க்கையில் பிஸி, வேலையில் பிஸி. ஆனால் தரியு ராஜா கட்டளை பிறப்பித்த பிறகு கூட இந்த தானியேலுடைய வாழ்க்கையில தான் முன்பு செய்து வந்தபடி, அதுதான் ரொம்ப அழகான வார்த்தை. வாசிங்க, போடுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை மறுபடியும். தானியேல் 6:10. அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். நெருக்கம் வருங்க, பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அவமானம் வரும், இழப்புகள் வரும், பற்றாக்குறைகள் வரும், இயலாமை வரும். எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவரும் பிரிக்கவே முடியாது. உயர்வானாலும் தாழ்வாலும். ரோமர் 8:32 முதல் 36 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? முற்றிலும் ஜெயங்கொள்ளக்கூடிய, மோர் தென் கான்கரர், முற்றிலும் ஜெயங்கொள்ளக்கூடிய இயேசு நம்மோடு இருக்கிறார். சுந்தரமையா அவர்கள் ஆரம்ப நாட்களில் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது ஓட்டேரி மேகலா தேட்டர் அருகிலே ஒரு வெட்டாந்தரை, இப்படிப்பட்ட ஒரு கிரவுண்டு தான். அந்த கிரவுண்டில் வந்து கூடி ஜெபிப்பாரா. நன்றாய் கவனிங்கள், அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நான் அங்கே 13 ஆண்டுகள் இருந்தபடினால், நான் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையில் ஒரு ஆவிக்குரிய சபையில் வளர்க்கப்பட்டபடினால் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். நல்ல ஜெபிக்கிற மனுஷன், இரவெல்லாம் முட்டியில நிற்பாராம். அவரும் அவர் மனைவியும் ஒரு நாள் ஜெபிப்பதற்கு 4 விசுவாசிகள் அழைத்து சென்றார்கள். இரவு 10 மணி ஆகிவிட்டது. முட்டியில நின்று கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கூட வந்த 4 பேருக்கு பசி எடுத்தது. ஐயா ஆகாரம் இருக்கு, ஐயா கிட்ட பணம் இல்லை. முழங்கால நின்று 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிறார். 4 பேருக்கு பசி ஆயிடுச்சு, பணம் இல்லாத சூழ்நிலை. ஒரு பாய், ஒரு தொடப்பம், ஒரு பெட்டர்மாஸ் லைட்டு தலையில வைத்து கொண்டு, தோல்ல வைத்து கொண்டு அங்கே வந்து அந்த இடத்தை பெருக்கி அந்த இடத்துல பாய் போட்டு பெட்டர்மாஸ் லைட் வச்சு ஜெபித்து கொண்டு பிறகு போவார்கள். மறுநாள் அந்த இடத்தை மறுபடியும் அசுசிப்படுத்தி விடுவார்கள். மறுநாள் வருவார்கள், பெருக்குவார்கள். இதுதான் ஆரம்ப கால ஊழியமாக இருந்தது. இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கர்த்தரை ஆதரிக்கிறார்கள், தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ஆரம்ப ஊழியத்தில் முழங்காலில் நிற்பாராம். 10 மணிக்கு ஒரு நாள் பசி ஆயிடுச்சு. கூட வந்த எல்லா விசுவாசிங்க கேட்டாங்களா, 4 பேர், ஐயா பசிக்குது. அப்போ ஐயா சொன்னாரா, நல்லா தோத்திரம் போடு, சாப்பாடு வருனாராம். என்ன போடு? தோத்திரம் போடு. போடுங்களேன் தோத்திரம். அப்போ ஐயா சொன்னார், இந்த தோத்திரத்துக்கெல்லாம் என்ன வராது, சாப்பாடு வராது, அடி வயிற்றுலேருந்து போடுனாராம். தோத்திரம் 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 அப்படின்னு அடி வயிற்றுலேருந்து போட்டாங்களாம். அது 4 பேர். சந்தோஷத்தில் போட்டாங்களா துக்கத்தில் போட்டாங்களான்னு தெரியாது. அப்போ சொன்னார், ஐயா இந்த சோத்திரத்துக்கெல்லாம் என்ன வராது, சாப்பாடு வராது, இன்னும் போடுங்க. நாங்களா கொஞ்சம் போடுங்களேன். இங்கே தான் வந்திருக்கு, இங்கே வரணும். அப்படி அடி வயிற்றுல இருந்து சோத்திரம் போட போட ரோட்டில் போட ஒருத்தனுக்கு ஆத்திரம் வந்துடுச்சு. டேய், இவனுக்கு எப்போ பார்த்தாலும் 10 மணிக்கு தோத்திரம் போட்டுட்டு இருக்காங்களே, இவனுக்கு உள்ள கல் எடுத்து அடிக்கணும்னு சொல்லி. நடந்த சம்பவம் பொய்யெல்லாம் கிடையாது, அவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ரோட்டில் போகிறவனுக்கு கோவம் வந்துடுச்சு. அவன் பார்க்குறான், என்னடா இவனுக்கு எப்போ பார்த்தாலும் தோத்திரம் பண்ண, ஒரு கல் எடுத்து அந்த சர்ச்சு உள்ள அடிக்கலாம், ஒரு வெட்டாந்தரில்னு கல்லை தேடுறான், கல் கிடைக்கல. பார்த்தா அங்கே ஈபி லைனில் அடிப்பட்ட ஒரு செத்து போன காக்கா கிடக்குது. காக்காவை எடுத்து அடிச்சிடலாம். குடிகாரனுக்கு என்ன தெரியும் காக்காவை, அவனுக்கு தேவை எப்படி அடிக்கணும்னு. உடனே இவன் செத்து போன காக்காவை எடுத்து அந்த 6 பேர் முன்னாடி அடிக்கிறான். நடந்த சம்பவங்க 1960ஆம் ஆண்டுகளில். அடிச்ச உடனே ஐயா சொல்றாரு, காக்கா வந்துச்சு, சோத்திரம் பண்ணுங்கன்னா வருமா சோத்திரம்? சொல்லுங்களேன், வருமா? வந்துச்சு. என்ன வந்துச்சு? சோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம் சோத்திரம்னே இந்த கண்ணை முடிந்த 4 பேர் கண்ணை முழிச்சு பார்க்குறான். என்ன இருக்குது அங்கே? செத்து போன காக்கா. என்னடா ஐயா சாப்பாடு கொடுப்பாருன்னு பார்த்தோம், கடைசியில் என்ன வந்திருக்குது? காக்கா வந்திருக்குடா. செத்து போன காக்கா கடா, இவ்வளோ தோத்திரம் போட்டோம். ஜெபமணி என் ஆத்துமாவை சொல்லிட்டு 10:30 மணிக்கு செத்து போன காக்காவை ஐயா பிடிச்சி இப்படி தூக்குனாராம். தூக்குனா அந்த காக்கா வாயில் ஒரு சின்ன கோல்டு கலரில் ஒன்று தொங்குச்சான். ஒன்றுமே புரியலையாம். அதை இழுத்து பார்த்தா இந்த காக்கா எங்கேயோ போய் ஒரு செயினை விழுங்கி ஒயரில் அடிபட்டு சர்ச்சு வாசலில் வந்திருக்குது. இழுத்து பார்த்தா 1 பவுன் செயினா. இன்னைக்கு 1 லட்சம் ரூபா, அன்னைக்கு 2000. ஒருவேளை சாப்பாடு கேட்டாங்க. 1 வாரம் முழுவதும் கர்த்தர் குறைவில்லாமல் சாப்பாடை கொடுத்தாருங்க. ஜெபத்துக்கு அதுதாங்க வலிமை. இன்னைக்கு இங்க இருக்கிற காக்காவெல்லாம் இங்க கிணத்துக்கடு ஐபிஐக்கு கர்த்தர் அனுப்பி வைக்க போறார். எல்லா காக்காவும் வந்து எங்க உள்ள போகுது? எங்க உள்ள?
ஆமா வரும், ஒரு காக்கா வருங்க, கர்த்தர் கொண்டு வருவார். ஐயா சொன்னார் சர்ச்சு கட்ட போறோம்னு சொன்னார். கட்டாயம் இங்க இருக்கிற எல்லா காக்காவும் தயவுசெய்து செயினை யாரும் கழட்டி வச்சிடாதீங்க. என்ன அப்புறம் ஐயா செயினை காண நீங்க வந்து கேட்க கூடாது. நல்லா கவனிங்க. அப்ப விசுவாசம் பாருங்க எப்படி இருந்திருக்குது, எப்படி ஜெபித்திருக்காங்க பாருங்க. அவர் கேட்டது ஒருவேளை சாப்பாடு. அன்னைக்கு ரேட்டுக்கு அது வந்து 1600 1700 தான் அந்த ஒரு பவுன் விலை. அந்த ஒரு பவுன் செயினை வாயிலிருந்து எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அவங்க 4 பேருக்கு சாப்பாடை கொடுத்தாராங்க. இன்னைக்கு ஒரு பவுன் செயின் கிடைத்தா நம்ம சர்ச்சுக்கு வருவோமா? 1 லட்சம். இன்னைக்கு எவ்வளவு? 1 லட்சம். கர்த்தர் நிச்சயமா இந்த வாரத்தில் ஒரு காக்கா வந்து போட்டு போப்பு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதம். முதலாவது ஜெபத்துல வைராக்கியம். இரண்டாவதாக வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 30. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னில் பெரியவன் ஒருவனும் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒருவரையும் அவர் எனக்கு விட்டு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன்? அல்லேலூயா. இரண்டாவது பரிசுத்தத்துல வைராக்கியங்க. யோசேப்பு இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, தாவீது சொல்லுகிறார் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்குமா. பாவத்தை தேடி போன நாட்கள் எல்லாம் கடந்து போய் விட்டது. இன்றைக்கு பாவம் நம்மை தேடி வந்து விட்டது. ஒரு காலத்தில் பாவத்தை தேடி ஜனங்கள் போனார்கள். கண்ணதாசன் சொன்னார், பாவம் என்னும் கல்லறைக்கு பல வழி, அந்த தர்மதேவன் கோயிலுக்கு ஒரே வழி. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், எல்லாமல் ஒருவரும் எங்க வர முடியாது? பரலோகத்துக்கு வர முடியாது. பரிசுத்தங்க. ரெண்டாவது, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில வாய்ப்புகள் வந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய பாவத்திற்கு இன்றைக்கு பரிசுத்தம். தேவ பிள்ளைகளே, நமக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஜபம் எப்படி ஜபத்துல வைராக்கியமா இருக்கிறோமோ அதே போல பரிசுத்தத்துல நோ காம்ப்ரமைசேஷன். பரிசுத்தத்துல காம்ப்ரமைசனே கிடையாது. தாவீது சொல்றாரு, வாசப்படியில படுத்திருக்கோம். நான் சொல்றேன் 4 இன்ச்சில் பாக்கெட்ல வந்து படுத்துருச்சு. பாவம் எங்க படுத்துருச்சு? 4 இன்ச்சில் பாக்கெட்ல. உங்க பிள்ளைங்களுக்கு கறி இல்லைனா கூட பரவாயில்ல, ஃபோன் இருக்கணும். ஃபோனை வாங்கிட்டு வாடா பிரியாணி போடுறேன்னா கூட, மம்மி எனக்கு ஃபோனை கூட. அது இப்போ வர பிள்ளைங்களாம் ஆண்ட்ராய்டு ஃபோனு, அது நெட்டை வந்து இப்போ என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். எல்லாம் வந்துருச்சுங்க. பாவம் தேடி வந்து எங்கே உட்காந்துருச்சு? பாக்கெட்டில் உட்காந்துருச்சு. பாவத்தை தேடிலாம் என்ன பண்ணதில்லை, போக வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே இது கொடுத்துருது. இந்த யோசேப்புக்கு வலிய வந்துச்சு வாய்ப்பு. என்னிலும் இந்த வீட்டில் ஒருவனும் பெரியவன் இல்லை, இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? அதுதாங்க ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்புகள் வரலாம் தவறு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு. சும்மா தானடா, ஓசில தானடா குடி வாங்கி தரேன், நீயாடா காசு வாங்கி குடிக்கிற. எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் சொன்னார், ஐயா எல்லாம் ஃப்ரீ தான்யா, நான் போனால் போதும் ஃப்ரீ தான். பாவம் ஃப்ரீயாக தான் தேடி வருது, ஃப்ரீயாக வாங்கி தரான். ஆனால் இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு எப்படி நான் இந்த பொல்லாங்குக்கு, யோசித்து பாருங்க. 17 வயசுல சொப்பனத்தை பார்க்கிறாரு, 30 வயசுல தான் சொப்பனம் நிறைவேறுது. இந்த 13 ஆண்டுகள் யோசேப்புடைய வாழ்க்கையில காத்திருந்து, குழி காத்திருந்தது. விற்கப்பட்டார். அடுத்தது போர்த்திபாருடைய வீட்டுக்கு போறார், சிறைச்சாலைக்கு போகிறார். இதையெல்லாம் அவர் அனுபவித்த பிறகுதான் கர்த்தர் அவருடைய பரிசுத்தத்தில் வைராக்கியத்தை பார்த்து 30 வயசுல எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கிறது யோசித்து பாருங்க. நம்ம பரிசுத்தமாய் வாழ முடிகிறதா? பரிசுத்தத்தில் நம்மளால என்ன பண்ண முடியல, நோ காம்ப்ரமைசேஷன். இன்றைக்கு யோசேப்பு சொல்றாரு, நான் பரிசுத்தத்தில் வைராக்கியமா இருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவை, நம்ம ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிறபடினால் ஒரு நாளும் பரிசுத்தத்தில் என்ன பெறக்கூடாது, நோ 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 அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாதுங்க. பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருக்க நம்முடைய பார்வை, நடை, பேச்சு, செயல்பாடு எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு விரும்பி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதித்து, நீங்கள் நினைக்கலாம் நான் பரிசுத்தமாக இருந்து என்ன கிடைச்சிருச்சு, ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சிருச்சு. நிறைய பேர் கேட்குற காரியம் அதுதான், பரிசுத்தமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2013ஆம் ஆண்டில் நான் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு கான்ஃபரன்ஸில் பேசும்படி என்னை அழைத்து சென்றார்கள். சிங்கப்பூரில் ஊழியத்தை முடித்து சென்னை வரும்பொழுது அங்கே ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க என்னை அழைத்து கொண்டு போனார்கள். சிங்கப்பூரில் வெஸ்ட் ஜெரோங் என்ற ஒரு மாகாணத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது. அவர்கள் நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற பிள்ளைகள், பரிசுத்தமாய் வாழ்ந்த பிள்ளைகள். 2 வாலிப பெண் பிள்ளைகள் அந்த வீட்டில் இருந்தார்கள்.
அந்த வீட்டுக்கு ஜெபிக்க போகும்போது அந்த தாயார் சொன்னார்கள், என் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை, ஜெபிங்க பாஸ்டர் என்று சொன்னார்கள். அந்த பிள்ளைக்கு, ஒரு பிள்ளைக்கு 32 வயது, ஒரு பிள்ளைக்கு 29 வயது, திருமணமே ஆகவில்லை. சிங்கப்பூர் தேசம் அழகான வீடு, பிள்ளைகள் எல்லாம் நல்லா படித்திருக்கார்கள். ஒருவர் டென்டல் டாக்டராக இருக்கிற, ஒருத்தர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பம், பரிசுத்தமாய் வாழக்கூடிய பிள்ளைகள், சிறு வயதிலிருந்தே சண்டே ஸ்கூல் ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணம் தடையாக இருந்தது. அப்போ அவங்க அப்பா என்கிட்ட சொன்னார், என் பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆகாது பாஸ்டர், என் மனைவி தான் சும்மா சொல்கிறா ஜோமோன்னு, கல்யாணம் ஆகுதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ட்டார். எந்த தகப்பனும் சொல்ல முடியாது. ஊரில் சொல்லுவாங்க, 1000 பொய்யை சொல்லி சொல்ல மாட்டேன். உங்கள் ஊரில் சொல்ல மாட்டாங்களா? 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு. அவங்க அப்பா சொல்கிறாரு, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு. ஏன்னு கேட்டால், மூத்த பிள்ளைக்கு 31 வயது ஆகிறது, இது வரைக்கும் வாலிப பிராயத்தை அடையவில்லை. 2வது பிள்ளைக்கு 29 வயது ஆகிறது. அவள் என்னைக்கு திருமணமாகி தாம்பத்திய உறவில் ஈடுபடுகிறாளோ அன்னைக்கு மரித்து விடுவாள். அவள் பிறந்த நாள்ல இருந்து ஹார்ட்ல ஓல்ஸ் இருக்குது. வாய்ப்பே கிடையாது 2 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுவதற்கு. இப்படிப்பட்ட குடும்பம் ஒரு பக்தி வைராக்கியமான குடும்பம், பரிசுத்தமான குடும்பம், பல சபைகளுக்கு உதவி செய்கிற குடும்பம். சிங்கப்பூர் தேசத்தில் அந்த பிள்ளைகளை அவ்வளோ பரிசுத்தமாய் வாழ வைத்திருக்கிறார்கள். அவ்வளோ பரிசுத்தமாக அந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த பரிசுத்தத்தை பார்த்து சில ஆண்டுகள், அந்த பாஸ்டர் பேர் ஜோனத்தான், அங்கே இருக்கிற போதகர், சில ஆண்டுகள் கழித்து அந்த குடும்பத்துக்கு ஜெபித்து நான் இந்தியா வந்து விட்டேன். சில ஆண்டுகள் கழித்து அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது என்னை சந்தித்தார். அப்போ அந்த குடும்பத்தை கேட்டேன், எப்படி அந்த குடும்பம் இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார், ஐயா அந்த பிள்ளைகளுடைய பரிசுத்தம், அந்த பிள்ளைங்க சிங்கப்பூரில் தவறி போக வேண்டும் என்றால் வாய்ப்புகள் வந்தது. நல்ல அழகாக இருப்பாங்க, படிச்சிருக்கிறாங்க, நல்ல ஸ்டைலாக இருப்பாங்க, சொந்த வீடு, சொந்த காரு. எத்தனையோ பிள்ளைங்க தடமாறி போய்விட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க போவே இல்லையா, பொறுமையாக இருந்தாங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஒரே குடும்பத்திலிருந்து அண்ணன் தம்பியை கூட்டு வந்தார். அண்ணன் தம்பி கிட்ட இந்த விஷயத்தை சொன்ன உடனே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி 2 பிள்ளைகளையும் திருமணம் பண்ணாங்க. 2 ஆண்டுகள் கழித்து 1 மாத இடைவெளியில் 2 பிள்ளைங்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய சாட்சியை, சுத்தமா இருந்தால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? 3வது சொல்லி முடிக்க போறேன், நேரம் முடிஞ்சிருச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். 60ஆம் வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். 3வது ஊழியத்தில் வைராக்கியமாய் மரித்த ஸ்தேவான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டுங்க. மந்தையில மேய்ப்பன் மந்தையை மேய்ப்பார், ஆடுகள் தான் குட்டி போட வேண்டும். எத்தனை விசுவாசி ஒரு ஆண்டுக்குள்ள, எத்தனை சபைக்குள்ள, எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எத்தனை ஆத்துமாவை நீங்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறீர்கள்? சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமை அல்லவா? பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ. மெய்ப்பன் ஆடை மேய்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல 3 மெய்ப்பனை அழகாய் கொடுத்திருக்கிறார். அம்மாவை கொடுத்திருக்கிறார், ஜெபிக்கிற நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஜபத்தில் வைராக்கியமாக இருந்த அன்றைக்கு ஒரு மனிதன் வைராக்கியமாய் இயேசுனுடைய சீசர் இந்தியாவுக்கு வரவில்லை என்றால், தமிழ்நாட்டுக்கு வரவில்லை என்றால், இரத்த சாட்சியா மரிக்கவில்லை என்றால், இன்றைக்கு தென் தமிழகத்துக்கு சுவிசேஷம் கிடையாது. ஒரு சீகன் பால் வந்து இந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்கவில்லை, தரங்கம்பாடியில் அமர்ந்து கொண்டு மொழியை கற்றுக்கொண்டு இந்த மொழியை பெயர்க்கவில்லை என்று சொன்னால் இந்த தமிழ் பைபிள் கிடையாது. எத்தனை பிள்ளைகள் வைராக்கியமாய் வந்தார்கள். இன்றைக்கு நம்மளால் ஊழியத்துக்கு வைராக்கியமாக இருக்க முடியுதா? காரணம் சொல்கிறோம், சாக்கு போக்கு சொல்கிறோம். சண்டே ஸ்கூலுக்கு வர முடியல, யூத் மீட்டிங்கு வர முடியல, சபையில் கொடுக்க பொறுப்பை செய்ய முடியல. ஆனால் ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்தார், கல்லெறிந்து கொன்றார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு ஊழியத்தில் நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறீங்க? ஊழியம் செய்யணுங்க, இது நம்மேல் விழுந்த கடமை. ஐயா ஆடை மேய்ப்பாரு, மெய்ப்பன் வேலை இல்லை குட்டி போடுறது. குட்டி யார் போடணும்? ஆடு போடுமா, மெய்ப்பன் போடுவாரா? என்ன சொல்லி யார் போடணும்? ஆடு போடணும், நீங்க தான் போடணும். ஒரு வருஷத்துல 5 ஆத்துமானா இன்னைக்கு 2-4 ஆராதனை இல்லை, 8 ஆராதனையாய் மாறிவிடும். கர்த்தர் இந்த இடத்தை முழுவதும் கொடுப்பார். இன்னும் இந்த பட்டணம் ரட்சிக்கப்படவில்லை. இந்த கிணத்துக்கடவு பாலத்தில் நின்று பார்த்தால் அறியப்படாத தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு இவருக்கெல்லாம் யார் சுவிசேஷம் அறிவிப்பது? யார் இவரெல்லாம் சபைக்குள்ளே கொண்டு வருவது? அதுதாங்க நம்ம தரிசனம்.
பாலத்தில் நின்று பாருங்க, அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிற ஒரு பலிப்பீடத்தை பார்க்கிறேன். அறியாமல் ஆராதிக்கிற உங்களை ஐபிஏ கடத்து கடவு திருச்சபைக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை தான் ஊழியத்தில் வைராக்கியமாக வச்சிருக்கிறார். ஊழியம் செய்யணுங்க, ஊழியம் செய்யணும், எழும்பணும். ஏதோ இவங்க 3 பேர் கடமை மாத்திரம் இல்லை ஊழியம் செய்வது, உங்களுடைய கடமை ஊழியம் செய்வது. ஜபத்தில் வைராக்கியம், பரிசுத்தத்தில் வைராக்கியம், ஊழியத்தில் வைராக்கியம். கண்களை மூடுவோமா, ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை, ஆவியிலே வைராக்கியம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது, ஆவியிலே வைராக்கியத்தோடு கூட இருந்தார். இன்றைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபிப்பதில் ஜபத்துக்கு நேரம் ஒதுக்காமல் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆராதனைக்கு வந்துட்டு போவதற்காக நாம் கடந்து வரவில்லை. இந்த ஆராதனையில ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறேன். அநேக உங்களுக்கு ஓமைகளை சொல்ல வேண்டும், அநேக வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நேரத்தின் அருமையை கருதி என் செய்தியை நிறைவு செய்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணுங்க. இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற யாரு கண்ணை திறக்க வேண்டாம், ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற நான், எனக்குள்ள ஒரு வைராக்கியம் தேவைப்பா. ஏதோ இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள், ஆண்டவர் இவ்வளவு பெரிய கொரோனா ஒமிக்ரான் வந்த பிறகு கூட நம்மளை எதுக்கு தெரியுமா ஜீவனோடு வைத்து இருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் இந்த கொரோனா காலங்களில் உயிரை மாய்த்து விட்டார்கள், உயிர் போய்விட்டது தெரியுமா? நீங்களும் நானும் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் இன்னும் கொஞ்ச காலம் இந்த இயேசுவுக்காக நீங்கள் வைராக்கியமாய் வாழ்வீர்கள் என்றுதான் நம்பி ஆண்டவர் இந்த உயிர் பிச்சையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்துக்கு விலகி ஓடக்கூடிய ஒரு அனுபவம், இந்த உலகத்தில் பாவத்திற்கு நோ என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே எஸ் 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 ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நோ என்பதை உங்க வாயில நீங்கள் அது உச்சரிக்க வேண்டும். நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நோ. பாவத்துக்கு விலகியோடிய யோசேப்பை கர்த்தர் கைவிடவில்லை. வைராக்கியமா நின்ற யோசேப்பு ஊழியத்தில் இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். ஆத்தும ஆதாயம், சுவிசேஷம் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த காலியா இருக்கிற எல்லா சேரையும் நிரப்புங்கள். ஒரு வைராக்கியம் வேணும் சுவாமி. இந்த உலகத்தில் இனி எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்வோம் என்பது தெரியாது. கர்த்தர் கொடுத்த இந்த கொஞ்ச நாளில கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாய் வாழ வேண்டும். வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு பவுலுக்குள்ள இருந்த வைராக்கியம், அங்கே தீமோத்தியும் ஷீலாவும் வருவார்கள் என்று காத்து கொண்டிருந்த அந்த அத்தேனே பட்டணத்தை போல நம்ம கிணத்துக்கடவு பட்டணம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே. இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ரட்சிக்கப்படவில்லையே. இன்னும் இயேசுவை அறியாத ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்களே. இந்த கிணத்துக்கடவுல, இந்த மார்க்ஸ் மேடையில் நின்று அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை பார்க்கிறேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறேன், உங்களை அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த ஐபிஏ திருச்சபைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டாமா? இந்த சபையிலே நிரப்புவதற்கு ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டாமா? உங்க ஆவியில வைராக்கியம் இருக்குதா? மாமிச வைராக்கியம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, மாமியார் மருமகள் பேசுவது கிடையாது, அப்பா மகன் பேசுவது கிடையாது, மருமகன் மாமனார் பேசுவது கிடையாது, உறவினர்கள் உடன்பிறப்புக்குள்ள மாமிசத்துல வைராக்கியம். நீயா நானா, யார் பெரியவர்கள்? நமக்குள்ள வைராக்கியங்கள் மாமிசத்துல கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாரு வேடிக்கை பார்க்க வேண்டாம். அடுத்த 2 நிமிஷத்துல இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு ஆவியில ஒரு வைராக்கியம். பாஸ்டர், நீங்க சொன்னது போல நான் வரக்கூடிய ஆண்டுகள் இருந்து இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் வைராக்கியமா வாழ போறேன். ஜெபிப்பதில் வைராக்கியமா இருப்பேன். ஜெப வாழ்க்கையில ஜெபம் குறைந்து விட்டது. நான் காலை 5 மணிக்கு 4 மணிக்கு 3:30 மணிக்கு 6 மணிக்கு எழுந்த ஜெபம்லாம் இன்னைக்கு இல்ல. எங்க வீட்டுல கூடி ஜெபிக்கிற ஜெபம் இல்ல. குடும்ப ஜெபம் நாங்கள் பண்ணுவது கிடையாது. தனிப்பட்ட ஜெபம் இல்ல, வனாந்திர ஜெபம் இல்ல, இரவு ஜெபம் இல்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் பரிசுத்தத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் பாவத்துக்கு விலகியோடி யோசேப்பு ஓடினார். சிறைச்சாலை வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஊழியம் செய்வேன். இந்த 3 காரியத்துல நான் வைராக்கியமா இருக்கிறேன் பாஸ்டர். எனக்காக ஜெபிங்கன்றவங்க யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. இருந்த இடத்துல எழுமி இல்லைங்க. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆவியானவர் இன்றைக்கு சபையோடு பேசி இருக்கிறார். இப்படிப்பட்ட வைராக்கியம் தேவையுள்ள பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறார்.
ஒரே ஒரு வாழ்க்கைங்க. என்றைக்கு நம்முடைய முடிவு இருக்கும் என்று தெரியாது. இந்த வைராக்கியம் எனக்கு வேணும் ஐயா, எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் எல்லாரும் எழும்ப வேண்டாம். இந்த வைராக்கியத்துக்காய் இன்னைக்கு ஆண்டவரே, இந்த பவுலுக்குள்ள இருந்த வைராக்கியம், அவன் சவுலா இருக்கும் பொழுது துன்பப்படுத்தினவன், சபையை துன்பப்படுத்தினவன், ஸ்திரீகளை துன்பப்படுத்தினவன். ஆனால் சடிதியிலே கர்த்தர் அவனை தமஸ்குக்கு போகும் பொழுது தெரிந்து கொண்டாரே, அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்ததே. இந்த வைராக்கியம் உங்களுக்கு வேணும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியான இந்த 2வது ஆராதனுடைய நிறைவு பகுதிக்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு என்ன பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது அத்தேனே பட்டணத்தை காண்பித்தீரே. இந்த கிணத்துக்கடவு பட்டணத்தில் அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிற ஒரு பலிப்பிடத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே. இந்த கிணத்துக்கடவு ரட்சிக்கப்படாமல் இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இவர்களுக்காய் யாரப்பா வைராக்கியமாய் எழும்புவது? இவர்களுக்காய் யார் வைராக்கியமாய் சுவிசேஷம் சொல்லுவது? இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு எழும்பி இருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபத்துல வைராக்கியம், பரிசுத்தத்துல வைராக்கியம், ஊழியத்துல வைராக்கியம், இந்த 3 வைராக்கியம் இன்றைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிற இந்த சபையிலே ஆண்டவரே கூடி எழும்பி நிற்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கையில கொழுந்து விட்டு எரிவார்களாக, அக்கினி பற்றி எரிவதாக, வானம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மனதார பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. எங்களுடைய ஸ்தல போதகர் அன்பு ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். ஜெயராஜாவுக்கு அம்மாவுக்காக, பாஸ்டர் பிலிப் அவர்களுக்காக, ஆண்டவரே பாஸ்டர் பிரதாப் அவர்களுக்காய், அவர் ஐயாவுக்கு கொடுத்த மகளுக்காய், மருமனுக்காய், ஊழியர்களுக்காய், பேரப்பிள்ளை எல்லாருக்காய் ஜெபிக்கிறேன். Lord, you bless each and every person. இந்த பகுதியில 35 ஆண்டுகளுக்கு முன்பாக வைராக்கியமாய் வந்த ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில 35 ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய மாற்றத்தை பார்க்க முடிகிறது. இன்னும் பிள்ளைகள் எல்லாம் வைராக்கியத்தோடு ஊழியம் செய்வார்களாக, எழும்பி பிரகாசிப்பார்களாக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. அவர் அப்ரோஜனமற்ற ஊழியக்காரன், என் கடமை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். சுயம், திறமை, தாளந்து, சொந்த பலன் வெளிப்பட்டால் தயவாய் மன்னிப்பீராக. நீர் பெருக நாங்கள் சிறுக உங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you.